ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முஸ்லீம் ஸ்டைலில் புலாவ் ரைஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க இது எப்படி செய்யணும் டக்குன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg ரைஸில் புலாவ் செஞ்சுருக்கேன். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதோட அளவுகள் எல்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் வந்தாலே போதும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் கூட ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முஸ்லீம்ஸ்லாம் ஃபெஸ்டிவல் டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி ரைஸ் தான் செய்வோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, தால்ச்சா எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இது கூடவே தக்காளியும் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் நார்மலாக பச்சரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 1க்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்ச அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் குக் பண்ண விடலாம். தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லாவே கம்மியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம்க்கு விட வேண்டியது தான். தம்க்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு தம்க்கு போடுங்க. புலாவ் நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரைஸு. இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வெயிட்டான ஒரு கல் வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் இதை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். இது கம்மியான குவான்டிட்டிங்கிறதால சீக்கிரமே தம் ஆகிடும். அதனால தான் 10 மினிட்ஸ்ன்னு சொன்னேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புலாவ் ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த புலாவ் ரைஸ்க்கு காம்பினேஷனாக நான் மட்டன் குழம்பு செஞ்சுருந்தேன். இதுக்கு நெக்ஸ்ட்டு ரெசிபியாக நான் அதை அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதையும் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.